வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிஜே விலாக்ஸ். ஹாய் பிஜே ஃபேம்ஸ். இன்னைக்கு என்ன check it let's go எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி எங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ அதை உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, வாங்க பார்க்கலாம். ரெண்டு கொடுத்துருக்காங்களே, 2 கிஃப்ட்டு தான். பார்க்கலாம். இது 10 ரூபாய் கொடுத்தா கூட அது ஒரு ஹாப்பி தான். ஓகேவா, சில இடத்துல போனஸ் சேலரி தருவாங்க, கிஃப்ட் தருவாங்க, சில இடத்துல கிஃப்ட் மட்டும் தருவாங்க. தவா ப்ளஸ் ஓகேவா, இது கொடுத்துருக்காங்க. வெயிட்டாக இருக்குமே. அப்போ இனிமேல் நம்ம குக்கிங் வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுப்பா. இப்போவே நிறைய பாத்திரங்கள் இருக்குங்க. வாவ், வாட் அ ஓப்பனிங். டடான் டடான். ஓகேவா, ஓப்பன் பண்ணுங்க. மூடி இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கானே இதுக்கு முன்னாடி? பழசு. இந்த மாதிரி மூடி எதுக்கு இல்லையே, அதுதான் கேட்குறேன். இல்லை ஏதாவது காய் வேக வச்சுக்கலாம். ஓகேவா, வா, இதுதான் மேலையா இல்லை அது? ஓ, இப்படி தான் வைக்கணுமா? வச்சுட்டு இது மேலே வச்சிட்டோம்னா இதுக்கு வெளியில் எதுவும் இல்லை, அப்படியே தான், அப்படியே ஸ்டவ்வில் போய் வச்சிடணுமா? இதில் இப்போ நம்ம இட்லி சட்டியில் அந்த மூடி வச்சு எல்லாம் பண்ணுறோம்ல, வேக வைக்கிறோம்ல, இதில் வச்சுக்கலாம். நல்ல குவாலிட்டியாக தான். காய்கறி எல்லாம் பொட்டேட்டோ வேக வைக்கணும்னா எல்லாம் வச்சுக்கலாம். நல்லா இருக்கு. இதுதாங்க கிஃப்ட்டு. அது ரெண்டும் தான் கொடுத்துருக்காங்க அம்மா ஒர்க் பண்ணுற இடத்துல. நம்மி இதுவும் கொடுக்காத சில இடத்துலலாம் கொடுக்கறது கிடையாது, சில இடத்துல கொடுக்குறாங்க. சில இடத்துல சேலரி கிஃப்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, ஹாப்பி, அவ்வளோதான். உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கா பாருங்கள். ஓகேவா, நன்றிம்மா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வெயிட்டு இருக்கு. நான் இதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லையே. சம்மந்தம் இல்லை, ஏன்னா நிறைய சமைக்கிறது இல்லை. அதுவும் ஒன்று. இன்னும் நான் சின்ன பசங்க ஸ்டவ் கிட்ட போகக்கூடாதுல்ல. இல்லை, என்ன சொல்கிறேன் நான், சின்ன பசங்க சமையல் அறைக்கு போகக்கூடாது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கலாம். லைக் தோசை ஊற்றுறது, இட்லி, ஆம்லெட்டு, பெரியவங்க சுடு தண்ணி நீ பண்ணலாம். தனியாக போகக்கூடாது, தனியாக பண்ணக்கூடாது. ஓகே. வேற என்ன? அப்புறம் தீபாவளிக்கெல்லாம் பட்டாசு வாங்கியாச்சா? வெடிங்க, பெரியவங்களை கூட வச்சு சின்ன பசங்க வெடிங்க, பசங்களை தனியாக விடாதீங்க. அதுக்கப்புறம் நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த மழை வேற வருது, மழை வருது, வெயில் வருது, மழை வருது, வெயில் வருது. வேற என்ன சொல்லும், நீ என்ன சொல்ற? நான் எது சொல்ல. பட்டாசு வாங்கியிருக்கோம் நாங்களும், எப்போ வெடிக்கிறதுன்னு தெரியல. டைம் மழை வந்துட்டே இருக்கு. மழை எப்போ வரும் வெடிக்கலான்னு பார்த்தா மழை தான் வருது. நான் இன்னைக்கே வெடிக்கலான்னு இருந்தேன் மம்மி. நான் கூப்பிட்டேன் பார்த்தியா மத்தியானம் பட்டாசு வெடிக்கிறதுக்கு தான். அதுக்கப்புறம் மழை வந்ததுனால நானும் அமைதியாக போயிட்டேன் உள்ள. சரி, எல்லாரும் ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடுங்க. நம்மி இந்த ஸ்வீட்ஸும் கொடுத்தாங்க சொல்லும். ஸ்வீட்ஸு, இந்த மிக்சரு, இதெல்லாம் நீ பார்க்கலையா? பார்க்கவே இல்லையே. நிச்சயமா பார்க்கல? இன்னும் பார்க்கல. நான் அது 2 தான் பாக்ஸ் நீ சோஃபாவில் வச்சுருந்தது பார்த்தேன். சாப்பிட்டுருக்கியே? இல்லையே. ஐ
எந்த பூனை சாப்பிட்டுச்சு இத ஒரு லட்டும் சாப்பிட்டுருக்க லைட்டா இது பாதி சாப்பிட்டுருக்க கொடுங்க கொடுங்க அதெல்லாம் நம்ம ஐட்டம். மிக்ஸ் நல்லா இருக்கு. சாப்பிடு. உனக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும்? எனக்கு ஃபர்ஸ்ட் பால்கோவா, ம் அதுக்கப்புறம் மைசூர் பாவ். ம் ஃபர்ஸ்ட் பால்கோவா தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மைசூர் பாவ். அது வந்து எல்லா ஸ்வீட்ஸுமே பிடிக்கும், ஆனால் ரொம்ப பிடிச்சது பால்கோவா. எனக்கு ஆக்சுவலி ஸ்வீட்ஸ் பிடிக்காது தான், ஆனால் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். மைசூர் பாக்கு, பால்கோவா, குலோப் ஜாமு, ஆரஞ்சு கலர் லட்டுலாம் நல்லா சாப்பிடுவேன். இனிமே உனக்கு ஸ்பைசி பிடிக்குமா இல்லை ஸ்வீட் பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும். அதானே பார்த்தேன். அப்புறம் ஒரு பக்கம் ஸ்வீட் சாப்பிடணும், ஒரு பக்கம் ஸ்பைசி சாப்பிடணும். வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அப்புறம் என்ன சொல்றது, அவ்வளோதான். பட்டாசு வெடிச்சிட்டு ஒரு வீடியோ போடணும். ஷார்ட்ஸ் தான் வரும், ஃபுல் வீடியோ. ஓகேங்களா? உங்களுக்கும் என்ன கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்க? அடடே எத்தனை தடவை சொல்லடே நீ, எத்தனை தடவை ப்ரோ சொல்வீங்க? கமெண்ட்ஸ்ல போட சொல்றேம்மா நானு. சொல்லுங்க சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க கமெண்ட்ஸ்ல போட்டாதான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, நான் தான். சரி ஓகே, மறுபடியும் சொல்லிட்டேன். அப்புறம் அப்புறம் சொல்லு. சரி, வீடியோவே போடுறது இல்லையே, என்ன கதை? வீடியோ போடணும் ஆசை தான், டைம் இல்லை. மாறி மாறி டியூட்டி வருது, ஷிஃப்ட் மாறுது. போடணும் ரொம்ப ஆசையாக தான் இருக்கு, ஆனால் போட முடியலைங்க, என்ன பண்றது? சரிங்க, இவங்க தான் வந்து 4 மணிக்கு வீடியோ போடலான்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து நாங்கள் எடிட் பண்ணி அந்த பேனரில் வந்து யூடியூப்ல வச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி 4 o'clock போடுறதே இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து பேனர் இருக்காது, வெறும் வந்து லோகோ மட்டும் தான் இருந்தது. சரி 4 மணிலேருந்து இனிமேல் கான்சிஸ்டன்சியாக வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், பேனர் வச்சோம். அது வீடியோவே எடுக்கல. கரெக்டாக 4 o'clock போடுறேன்டா டெய்லி அப்படி சொல்லிட்டு வச்சோம். வீடியோவே போடுறதில்ல மஸ்ட்டு இல்லை, எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. எடிட்னா நம்ம ஒன்றும் அவ்வளோ இது பண்ணல தான், அந்த சின்ன சின்ன வீடியோ எடுக்கவே முடியல, டைம் இல்லை. டைம் இல்லை. இன்னொன்று என்னென்னா, எனக்கு இப்போ தான் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சுது. அந்த லீவ் இப்படின்றதுக்குள்ளே போயிடுச்சு. அடுத்தது தீபாவளி லீவ் இப்போது, அது எப்படின்றதுக்குள்ளே போயிடும், போவாது. இப்போ வீடியோ எடுக்க டைம் இருக்குமே, ஆனால் 2 நாள் லீவ் முடிஞ்சிச்சா, இருக்க கொஞ்ச நாள் அது தீபாவளி செலிப்ரேஷனில் போயிடும்ல, அப்போது வீடியோ எடுப்போம். அந்த ஷார்ட்ஸு அதெல்லாம் வரும், ஷார்ட்ஸு. அப்புறம் தாத்தா இறந்து 1 year ஆகுது, மண்டே அதை எடுத்து போடலாம். இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, அது வந்து அம்மாவோட அப்பா, இது வந்து அப்பாவோட அப்பா. ஓகேவா? ஸோ எங்களால் ஃபுல் வீடியோ எடுக்க முடியும், அதனால் வந்து அன்றைக்கி எங்களுக்கு டைம் இருக்கிறதுனால நாங்கள் ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து உங்களுக்கு போடுறோம் கன்ஃபார்ம். ஓகே, மண்டே தீபாவளி அன்றைக்கி தானே? தீபாவளி அன்றைக்கி அதுதான். எஸ், 1 year ஆகுது. ஸோ அன்றைக்குமே உங்களுக்கு vlog வரும். ஓகேமே? அப்புறம் அவ்வளோதான், வச்சுக்கலாம். ஓகே, பாய். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஹாப்பி தீபாவளி, அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்கள் பிஜே விலாகர்ஸ்.